உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று கார்த்திகை 3/18/11/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை. அப்படி கார்த்திகை திங்கட்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தினாலே இதனை நாம் கார்த்திகை சோமவாரம் என்று கொண்டாடுவோம். இந்த கார்த்திகை சோமவாரத்தில் சிவ தரிசனம் செய்வது என்பது நமக்கு இருக்கக்கூடிய அல்லல்களை நீக்கி வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும். இன்றைக்கு கார்த்திகை சோமவாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா சிவாலயத்திலையும் சங்காபிஷேகமானது நடைபெறும். இந்த சங்காபிஷேகமானது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய பூஜைக்கு முன்பாக சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அல்லவா, அந்த அபிஷேகத்தில் தான் சங்காபிஷேகம் என்று இன்றைக்கு சங்காபிஷேகத்தை நடத்துவார்கள் சிவனடியார்கள். இப்படி சிவபெருமானுக்கு சங்கினால் அபிஷேகம் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதிலும் கார்த்திகை சோமவாரத்தில் விசேஷமாக சங்காபிஷேகம் நடத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அமைந்திருக்கின்றது. நம்ம என்ன என்பதை பார்ப்போம். இப்போ சாதாரணமாக சோமவாரம் என்று சொன்னாலே அந்த சோமன் என்று சொன்னால் சந்திரன் என்று பெயர். சோமன் என்று சொன்னால் சிவபெருமானையும் குறிக்கும். அந்த சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் செய்தார். அந்த சோமனுக்கு சந்திரனுக்கு எப்படி அருள் செய்தார், ஏன் அருள் செய்தார், சந்திரனுக்கு அருள் செய்ய வேண்டிய காரணம் என்ன? சிவபெருமானுடைய ஒரு எளிய தன்மை, அவர் அருள் செய்யக்கூடிய தன்மை இதிலிருந்து நமக்கு வெளிப்படுகின்றது. அதாவது சந்திரன் ஒரு அபச்சாரம் செய்து விட்டான். அதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டுவிட்டது சந்திரனுக்கே. தட்சன் என்று, அதாவது தட்ச பிரஜாபதி என்று குறிப்பிடுவார்கள் அந்த தட்சனை. அவனுக்கு 27 பெண் குழந்தைகள். அந்த 27 பெண் குழந்தைகள் தான் 27 நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள். அந்த 27 பெண் குழந்தைகளை, அந்த பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தட்ச பிரஜாபதி. அந்த 27 நட்சத்திரங்களை அப்படி திருமணம் செய்து கொண்ட சந்திரன் என்ன என்று சொன்னால், நான் யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் காட்ட மாட்டேன், நான் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்வேன் என்று அப்படி சொன்ன அந்த சந்திரன் ரோகிணி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தின் மீது மட்டும் அதீத பற்று கொண்டு அந்த ரோகிணி என்பவளிடம் அதீதமாக அப்படி பாசத்தை காண்பித்தான். இதை மற்ற பெண்கள் தன்னுடைய தந்தையிடம் புகாராக தெரிவிக்க அவர் என்ன செய்தார், அந்த சந்திரனுக்கு உன் அழகினாலே இதனால் ஒரு கர்வம் ஏற்பட்டு நீ இப்படி செயல்படுகின்றாய் அல்லவா, எனவே உனக்கு அழகு குறையட்டும், உன் கலைகள் குறையட்டும் என்று சொல்ல அன்று அந்த சந்திரனுக்கு கலைகள் குறைய ஆரம்பித்தன. அதாவது தேய்விரையானது ஆரம்பித்தது, தேயத் தொடங்கினான். இந்த சந்திரன் தன்னுடைய தோஷம் போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்வது என்று கேட்ட நேரத்தில் சிவபெருமானை சென்று தஞ்சமடைய வேண்டும் என்று சொல்ல சிவபெருமானை அவன் தஞ்சமடைந்தான். அப்படி சிவனை தஞ்சமடைந்த காரணத்தினால் சிவபெருமான் என்ன செய்தார், அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கி அவனை தன்னுடைய சிரசில், அதாவது காலிலே விழுந்த சந்திரனை தன்னுடைய சிரசிலே சூடிக்கொண்டார். சோமனை, அந்த சந்திரனை தன்னுடைய சிரசிலே சூடிக்கொண்ட காரணத்தினாலே சிவபெருமான் சோமசேகரன் என்றும் சந்திர மௌலீஸ்வரன் என்றும் சந்திர சூடேஸ்வரன் என்றும் அழைக்கப்பட்டார். அப்படி நடந்த நாள் எது என்று சொன்னால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு திங்கட்கிழமை. ஆகையினாலே தான் கார்த்திகை சோமவாரம் சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது என்று தெரிவித்து, இப்பொழுது நாம் செய்யாறுக்கருகில் கடுகனூர் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரரை தரிசிப்போம். இன்றைக்கு கார்த்திகை சோமவாரம். இந்த கார்த்திகை சோமவாரத்தில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் சிவபெருமானை தரிசித்து கொண்டு இருக்கின்ற பொழுது
கார்த்திகை சோமவாரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு எதற்காக சிவ வழிபாடு இந்த நாளில் மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்றது என்பதை நாம் சிந்திக்க தொடங்கினோம். சந்திரனை வைத்து, அதாவது சந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு தோஷம், அதை சிவபெருமான் தீர்த்து வைத்த நாள் எது என்று சொன்னால் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் திங்கட்கிழமையில். ஆகையினாலே தான் நாம் இன்றைக்கு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அப்படி ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னோம் அல்லவா. இதில் நாம் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மனோகாரகன், அதாவது நம்முடைய மனதிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், மனதை ஆட்சி செய்யக்கூடியவன் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் சந்திரனுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் என்று பெயர். நம்முடைய மனம் செம்மையடைய வேண்டும் என்று சொன்னால், அதாவது மனம் செம்மையாக இருந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது அல்லவா. அதை போல நம்முடைய மூளையும் சாந்தமாக அமைதியாக இருந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆகையினால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இப்படி சந்திரனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமையில் சந்திரனுக்கே அருள் செய்த அந்த சிவனை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கும் மன அமைதி கிடைக்கும், வாழ்வை சரியான பாதையில் அமைத்து கொள்ள முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் தீர்க்கமாக சிந்தித்து நம்முடைய முன்னோர்கள் இந்த வழிபாட்டு முறையை நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்து நாம் இப்பொழுது செய்யாருக்கு அருகில் அருள்பாலித்து வரக்கூடிய கடுகனூர் அகத்தீஸ்வரர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். கார்த்திகை சோமவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் செய்யாருக்கு அருகில் கடுகனூர் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ அகத்தீஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டே கார்த்திகை சோமவாரத்தினுடைய சிறப்புகளை நாம் சிந்திக்கின்றோம். இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா சிவாலயத்திலும் சங்காபிஷேகமானது நடைபெறுகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்கு என்பது மிக மிக குளிர்ச்சியை உடைய ஒரு பொருள். கடலில் இருந்து கிடைக்கக்கூடியது அந்த சங்கு. அந்த சங்கானது மிக மிக குளிர்ச்சி உடையதாக இருக்கும். அந்த குளிர்ச்சி உடையதாக இருக்கக்கூடிய சங்கில் வாசனை திரவியங்களால் அப்படி நிரப்பப்பட்ட தீர்த்தத்தை அதில் நிரப்பி அதை வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், நெருப்பு வடிவாக கனல் வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை குளிர்விப்பதற்காக இந்த குளிர்ச்சியான சந்திரனுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய என்று, அதாவது சோமவாரத்தில் திங்கட்கிழமையில் நாம் என்று சங்கினால் அபிஷேகம் செய்து அந்த சிவபெருமானை குளிர்விக்கின்றோம் என்று நம்முடைய அப்படி வழிபாட்டு முறையானது அமைந்திருக்கின்றது. அன்பர்களே, இப்படிப்பட்ட இந்த வழிபாடுகளை நாம் செய்வதன் காரணமாக நமக்கு என்ன ஆகின்றது என்று சொன்னால், நமக்கு மனமானது சாந்தமடைகின்றது, மனமானது அமைதி அடைகின்றது. மனம் அமைதி அடைந்து விட்டது என்று சொன்னால், மனம் அலை பாயவில்லை என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை செழிப்பாக அமையும், செம்மையாக அமையும். எல்லாமே இந்த வழிபாடு என்பதை எதற்கு என்று சொன்னால், நம்மை வழிப்படுத்துவதற்காகத்தான், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை எல்லாம் அவர்கள் பகுத்து ஆராய்ந்து தீர்க்கமாக சிந்தித்து இந்த மாதிரி செயல்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகையினால் அந்த வகையில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த கார்த்திகை சோமவார வழிபாடு என்பது நாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக, நாம் நன்மையடைய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, இதில் சிவபெருமானுடைய கருணையும் எப்படி என்று சொன்னால், மிகப்பெரிய தோஷத்தை செய்த சந்திரனுக்கு அருள் செய்திருக்கின்றான் என்று சொன்னால், கருணை உடையவன், அருள் செய்யக்கூடிய அற்புத தன்மையை உடையவன் சிவன் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வரலாற்றையும் கூறியிருக்கின்றார்கள் என்று தெரிவித்து,
அருள் புரியக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பல்வேறு திருத்தலங்களில் எழுந்தருளி இருந்தாலும் அகத்தியம்பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட சிவபெருமான் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு ஏற்றம் அதிகம். அந்த வகையில் செய்யாருக்கு அருகில் கடுகுனூர் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ அகத்தீஸ்வரர், அந்த அகத்தீஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.